ஹாய் நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கி டேஸ்டி சமையலுங்கிற புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இனிப்பாக ஆரம்பிக்கலான்னு ஒரு பாயசம் பண்ணலான்னு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். உங்களோட வரவேற்பு எங்களுக்கு ரொம்ப அவசியம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம பாயசம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்த்துக்கலாம். கொஞ்சம் சேமியா எடுத்துக்கிறோம், ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கோம், அண்டி கிறிஸ்மஸ் எடுத்து வச்சுருக்கோம், சுகர் எடுத்துக்கிறோம், அப்புறமா 2 பாக்கெட் பால். இது எதுக்காகனா ஃபைனல் டச்சுக்கு இந்த தேங்காவை இப்படி சீவி நீங்கள் போட்டிங்கன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிட்டு நெய்யை ஊற்றி இந்த ஜவ்வரிசியையும் இந்த சேமியாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறம் ஆகும் வரை வதக்கிக்கலாம். சிகப்பு நிறமாக வர அளவில் இதை நம்ம வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இன்னொரு பேனில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். பொன்னிறமாக ஆயிடுச்சு. நம்ம இப்போ கொதிக்க வச்ச வெந்நீயை எடுத்து இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதே தண்ணி கொஞ்சமாக இருக்கும், அதுக்கு கூடயே நம்ம இந்த பாலையும் ஊற்றி காய்ச்சிக்கலாம். இப்போ ஜவ்வரிசிலாம் ஒரு பதமாக வெந்துருச்சு. நம்ம இதுக்கு கூட இப்போ இந்த மில்கை ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இன்னொரு அடுப்பில் இன்னொரு பேன் வச்சு நெய் ஊற்றி இந்த நெய்யை ஊற்றி எடுத்து வச்சுருக்க கிறிஸ்மஸ் ஆண்டி அந்த தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் போட்டு பொன்னிறம் ஆகும் வரை நல்லா வறுத்துக்கலாம். சிகப்பு நிறமாகும் வரை நல்லா வறுத்துக்கோங்க. இதையும் அது மாதிரி வறுத்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல்களை இதில் போட்டு பொன்னிறம் ஆகும் வரை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ஒவ்வொன்றையும் இந்த பாயசத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டால் சுவையான பாயசம் ரெடி ஆயாச்சு. ரொம்ப திக்காக இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பாயாசம் ரெடி ஆயாச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் பாயாசத்தை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குங்கிறத சொல்லுவோம். சூப்பராக வந்திருக்கு.